ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லான்ச் பேட்ஸ் பற்றி தாங்க எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் ரீசெண்ட் டேஸாக இப்போ மார்க்கெட்டில் லான்ச் பேட் ப்ராஜெக்ட்ஸோட டோக்கன் ப்ரைஸஸ்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குது ப்ரோ. இப்போ தான் நம்ம அக்யூமுலேட் பண்ணலாமா, எந்த லான்ச் பேட் ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம் ஃபியூச்சரில் ஸ்கோப் இருக்கும், இந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. அதனால தான் இந்த எக்ஸ்க்ளூசிவாக இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எந்த லான்ச் பேட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஃபியூச்சரில் ஸ்கோப் இருக்கும், எந்த லான்ச் பேட்ஸ்லாம் ரொம்ப ஆக்டிவாக அவங்க ப்ராஜெக்ட்ஸ் இன்க்யூபேட் பண்ணி அடாப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் செகண்டரி திங் எதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த லான்ச் பேட் ப்ராஜெக்ட்ஸோட டோக்கன் ப்ரைஸுமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். எதெல்லாம் பெட்டர் அண்ட் பெஸ்ட் லான்ச் பேட்ஸு, எதெல்லாம் அப்படியே மொத்தமாக டெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ லான்ச் பேட்ஸ்க்கு முதல்ல ஸ்கோப் இருக்குமா, ஏன்னா இப்போ பினான்ஸு, ஹியோபி, ஓகேஎக்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ் ஆல்ரெடி ஐஓஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. லான்ச் பேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் நீடிக்குமா அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் ஆக்சுவலாக இந்த லான்ச் பேடு, இந்த லான்ச்சிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது ரிலேட்டடான பீப்புள்ஸோட நான் ரொம்ப அதிகமான கான்வர்சேஷன் வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ எக்ஸ்சேஞ்சஸ் கூட பேசும்போது, லான்ச் பேட்ஸ் கூட பேசும்போது எனக்கு இதில் கொஞ்சம் பெட்டராக ஒரு நாலேஜ் இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றி தான் கைஸ். நிறைய கிரவுண்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். எதுலெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும், எதெல்லாம் நீங்கள் அக்யூமுலேட் பண்ண அப்படிங்கிற இந்த பிஎஸ்சி பேட்லேருந்து போல்கா ஸ்டார்டர்லேருந்து கேம் ஃபைல்லேருந்து எல்லாமே பார்க்கலாம். கொஞ்சம் டைம் எடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே நம்ம இப்போ போகலாம். அண்ட் ஒரு விஷயம் மறந்துட்டேன், நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் அஜித், நீங்கள் பார்க்க கிரிப்டோ நாலேஜ் தமிழ். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம காயின் மார்க்கெட் கேப்பில் தான் இருக்கும். காயின் மார்க்கெட் கேப் பொறுத்த வரைக்கும் லான்ச் பேட்னு இவங்க தனியாக ஒரு செக்மெண்ட் வச்சுருக்காங்க. அதில் லான்ச் பேட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இது மூலயமா நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி, ஈஸியாக அனலைஸ் பண்ணி நம்ம பிக் பண்ணிக்கலாம். பட் டாப் லான்ச் பேட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் அப்படிலாம் இல்லை. நான் ஒன் பை ஒன்னாக எல்லாமே இதோட வால்யூம்லேருந்து, மார்க்கெட் கேப், இப்போ இருக்க ப்ரைஸிங்லேருந்து, அவங்களோட எந்த மாதிரி வச்சுருக்காங்க, இப்போ நம்ம எத்தனை டோக்கன்ஸ் ஹோல்ட் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஐடியோஸ் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், அதெல்லாமே நான் பார்த்து தான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஐடியோஸ்னாலே என்ன ஐடியா இல்லைன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள். ஐடியோ ட்ரெண்ட் வரும்போது முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்க முடிஞ்ச அளவுக்கு என் சைட்லேருந்து எஃபோர்ட் போட்டு வீடியோஸ்லாம் பண்ணியிருந்தேன். சரி, இப்போது எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் இப்போதைக்கு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேமிஃபைலாம் $300 இருந்ததுங்க. இப்போலாம் வெறும் $8 $9 தான் இருக்குது. பிஎஸ்சி பேட்லாம் $7-8 போச்சு, 10 சென்ட்டில் இருக்குது இப்போ ஸோ போல்கா ஸ்டார்டர் எல்லாமே இப்போ நல்ல டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. சரி, ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணி இப்போ பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த நரேட்டிவோட டாப் லீடராக இப்போ இல்லை, எப்போவுமே இருந்துட்டு வந்திருக்கிறது டாவ் மேக்கர் தான். எனக்கு தெரிஞ்சு எனக்கு லான்ச் பேட்னா இந்த அளவுக்கு போகும் அப்படின்னு தெரியாதப்பவே எனக்கு இந்த டாவ் மேக்கர் நான் ஏதோ இந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் அப்போல்லாம் பினான்ஸ், ஹியோபி இந்த மாதிரி தானே ப்ராஜெக்ட்ஸ் பெரிய அளவில் ஹைப்போட லிஸ்ட் ஆகணும்னா பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சில் ஐஓஸாக நடக்கும். இப்போ இந்த 2018-19 ட்ரெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஐஓஸாக இருந்தது. இப்போ ரீசெண்டாக இந்த லாஸ்ட் புல்ரனில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐடியோஸ் அப்படிங்கிற டாபிக் பயங்கர ட்ரெண்ட் வந்தாச்சு. சரி, இப்போ இந்த ஐஓஸ் போன புல்ரன்லேயும் ட்ரெண்டாக இருந்தது. இப்போவுமே பினான்ஸில் ஒரு ப்ராஜெக்ட் லிஸ்ட் ஆனால் பயங்கரமாக போகும். அந்த எக்ஸ்சேஞ்ச் பொறுத்த அளவுக்கு நல்லா போகும். இப்போ இந்த ஐடியோஸ் இருக்குமா, ஏன்னா எக்ஸ்சேஞ்ச்லேயே டேரெக்டாக லிஸ்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஐடியோ அப்படிங்கிறது ஃபேட் அவுட் ஆகாத ஒரு ட்ரெண்டாக தாங்க இருக்க போகுது. ஏன்னா இப்போது பினான்ஸ் மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்சில் ஐஓ கண்டக்ட் பண்ணோன்னா அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் நிறைய ஃபண்ட் ரைஸ் பண்ணணும். அவங்க நிறைய பினான்ஸ்க்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே அந்த ப்ராஜெக்ட் மார்க்கெட்டில் வரதுக்குள்ளேயே அதோட மதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கப்புறமா பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது எக்ஸாம்பிள் வச்சு எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் நல்லா பண்ணியிருக்குங்க, மேட்டிக் அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த ரீஃபில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் ஒரு 10x 20x பண்ணும். பட் இந்த ஐடியோஸ்லாம் அவங்களுக்கு பெரிய அளவில் காசு கொடுக்க தேவையில்லை. பினான்ஸ் கொடுக்குற அளவுக்கு இந்த டாவ் மேக்கருக்கும் மற்ற இதுக்கும் கொடுக்க தேவையில்லை. ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஐடியோஸ்க்கு ப்ராஜெக்ட் காசு கொடுக்கறது, அவங்களோட இன்குபேஷனில் கொண்டு லான்ச் அப்படிங்கிற பண்ணுறது. ஸோ அப்படி இருக்கும்போது ஐடியோஸ் நல்ல ட்ரெண்டாக இருக்கும். அதில் இருக்க நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஸ்கோப் இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். சரி, இப்போது ஒன் பை ஒன்னாக பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டாவ் மேக்கர் தான். ஸோ டாவ் மேக்கரோட மார்க்கெட் கேப் $125 million அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது எக்ஸாக்டாக இவ்வளோ தான் $1 million அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியாது. அப்ராக்ஸாக இந்த ரேஞ்சில் தாங்க இருக்குது. ஏன்னா இவங்களோட டோட்டல் சப்ளை, சர்க்குலேட்டிங் சப்ளை எல்லாம் வச்சு
பார்க்கும்போது $153 மில்லியன் ஒரு இந்த ரேஞ்சில் வந்துருக்கு. $150 மில்லியன் வந்துருக்குது. டெய்லி வால்யூமும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. அப்புறம் ஃபுல்லி டைல்யூட்டட் வேல்யூவேஷனும் ஓரளவுக்கு ஓகேவாக வந்துருக்குது. டாவ் மேக்கரில் சொல்லவே வேணாங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இவங்களோட லான்ச் பேடில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் மோஸ்ட்டாக எல்லாமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம். மினிமம் சிலதெல்லாம் 150x ஸ்டெப் ஆப், 150x கோல் ஃபீவர், இந்தமாதிரி ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்குதுங்க. ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற டாவ் மேக்கர் பொறுத்த வரைக்கும். ஸோ டாவ் மேக்கரில் எத்தனை டோக்கன்ஸ் ஹோல்ட் பண்ணால் உங்களால் இவங்களோட லான்ச் பேடில் நடக்கக்கூடிய அந்த ஐடியாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக 250 டோக்கன்ஸ் அப்படிங்கிற வந்து இது பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். நான் உங்களுக்கு ஜஸ்ட் மட்டும் சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் இது வந்து அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டாவ் மேக்கரில் எப்படி நம்ம ஃபுல்லாக பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு வீடியோ போடுறேன், போல்கா ஸ்டார்டர் தனி வீடியோ போடுறேன். இப்போதைக்கு சும்மா ஜஸ்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மினிமம் நீங்கள் வந்து 250 டோக்கன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணோம். 250 to 1999 டோக்கன் வரைக்கும் நீங்கள் டயர் 1ல் வந்து இருப்பீங்க. ஸோ 250 டோக்கன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் 2000 டோக்கன் to 4000 டோக்கன் வரைக்கும் வந்து ஹோல்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோன்னா, இப்போ 250 டோக்கன் வாங்குறவங்க வந்து ஒரு 100 டோக்கன் அவங்களுக்கு வந்து அலோகேஷனாக கிடைக்குதுன்னா உங்களுக்கு 5% 105 டோக்கனாக வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டயர் சிஸ்டம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ டயர் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10%, 100 டோக்கன் இடத்துல 110 டோக்கன். ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இதில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்குங்க. இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்களேன். ஒரு 250 டோக்கன் வரைக்கும் நீங்கள் மினிமம் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்கள் வாங்குறதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஷோ பற்றி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்த மாதிரிலாம் அட்வான்டேஜஸ் வந்து கொண்டு வரலாம், ரெண்டு வேலெட்டில் வந்து 250 வச்சுக்கிறது பெஸ்ட்டாக, இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இதுதாங்க விஷயம். சரி, டாவ் மேக்கர் என்ன ப்ரைஸஸில் வந்து அக்யூமுலேட் பண்ணலாம், இதோட ஆல் டைம் ஹை லோ நான் எப்போ வந்து வாங்கலான்னு வந்திருக்கேன், அதை பற்றி வந்து சொல்லிடுறேனே. ஸோ இதோட ஆல் டைம் ஹையிலேருந்து 85% வந்து ஃபாலோ இருக்குது. டாவ் மேக்கர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்குங்கனால $1 கீழே போனால் ஜாலியாக வந்து வாங்கலாம்னு பார்த்தேன். பட் அந்த அளவுக்குலாம் வந்து இது வந்து டம்ப் ஆக கிடையாது. மற்ற லான்ச் பேட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் குப்பை மாதிரி டம்ப் ஆகிட்டுருக்கு. பட் டாவ் மேக்கர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து இருக்குதுங்க. ஸோ சார்ட்டில் லான்ச் பேட் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் ஹிஸ்ட்ரிலாம் இல்லைங்க. ஸோ இது வந்து நம்ம டெக்னிக் அனாலிசிஸ்லாம் பண்ணி எந்த லெவல்ஸ்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறது. ஏன்னா இது குப்பை மாதிரி வந்து டம்ப் ஆகிட்டுருக்கு. இந்த நரேட்டிவ் வந்து ரொம்ப பெருசாக வந்து பூம் ஆச்சு, அதனால தான் இப்படி வந்து டம்ப் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கனால நம்ம லெவல்ஸ்லாம் பார்த்து வாங்க முடியாது. ஸோ நான் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் வாங்கியிருக்கேங்க. இந்த 1.35ல் இப்போ இன்றைக்கே நான் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். இன்னும் வந்து நெக்ஸ்ட்டு எவ்வளோவில் வந்து வாங்குவேன்னு பார்த்தீங்கன்னா மேபி $1 கீழே ஒரு 0.8 சென்ட்லாம் வந்து போகும்போது இன்னும் கொஞ்சம் வாங்குவேன். எனக்கு ஒரு 50 சென்ட்ஸ்லாம் வந்து போகுமா அப்படிங்கிற ஐடியா இல்லை. ஸோ டாவ் மேக்கர் ஃபஸ்ட்டு பை ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா CD5 எனக்கு பெருசாக ஐடியா வந்து இல்லைங்க. CD5 வந்து கேமிங் ப்ராஜெக்ட்ஸ் தான் மோஸ்ட்டாக இன்க்யூபேட் பண்ணுறாங்க. எனக்கு ஆனஸ்ட்டாக சொன்னால் எனக்கு ஐடியா வந்து இல்லை. மேபி அது நல்லதாக இருந்ததுன்னா அது கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா சூப்பர் ஃபார்மும் வந்து இல்லை. போல்கா ஸ்டார்டர் மட்டும் எனக்கு வந்து ஐடியா இருக்குது. போல்கா ஸ்டார்டர் பினான்ஸில் லிஸ்டான ஒரு ப்ராஜெக்ட். இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னா பேருக்கு போல்கா ஸ்டார்டர் வச்சுருக்காங்க. இவங்க வந்து போல்கா டாட்டில் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்குபேட் பண்ணுறதா வந்தது. பட் அது பண்ண கிடையாது. இப்போ வந்து மற்றபடி பினான்ஸில் வந்து இருக்குது, காயின் பேஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சஸில் வந்து இருக்குது. மார்க்கெட் கேப்பும் $46 மில்லியன் தான். FDVயும் அதே அளவுக்கு வந்துருச்சு. டோட்டல் சப்ளையும் அன்லாக் ஆயிடுச்சு. பெரிய அளவு டம்ப் ஆகாது. பட் டாவ் மேக்கர் கூட ஓரளவுக்கு டம்ப் ஆகி வர சான்சஸ் இருக்குது டோக்கன் அன்லாக்னால. பட் போல்கா ஸ்டார்டர் பெருசாக ஒன்று டம்ப் ஆகாது. பட் டாவ் மேக்கர் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். செகண்ட் தான் போல்கா ஸ்டார்டர். ஓகேங்களா. ஆனால் ஒரு சில ஃபட்டும் வந்து போல்கா ஸ்டார்டர் மேலே வந்து இருக்குது. ஸோ போல்கா ஸ்டார்டரும் சேம்ங்க, அப்படியே டிட்டோ டாவ் மேக்கர் என்ன பண்ணுறாங்களோ அதே தான் இவங்களோட டயர் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறது. மினிமம் நீங்களும் இவங்களதில் வந்து 250 டோக்கன்ஸ் வந்து ஸ்டேக் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ 250 டோக்கன் இது வந்து பெரிய அளவில் காஸ்ட்லியாக வந்து இருக்க போகிறது இல்லை போல்கா ஸ்டார்டர் பொறுத்த வரைக்கும். ஸோ 250 அப்படிங்க 250 வாங்காதீங்க, ஒரு 260 வாங்கி வச்சுக்கோங்களேன். ஸோ எவ்வளோ வரும் உங்களுக்கு வேறு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ ரொம்ப பெருசாக வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறது இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு $130 அந்த மாதிரி வந்து வரும். அதில் ஒழுங்காக காட்டலை, எனக்கு தெரியல. ஸோ $130 அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் மஸ்ட்டு பண்ணுங்கள். உங்களோட போர்ட்ஃபோலியோலாம் நீங்கள் $5,000 $10,000 இருந்தால் இதெல்லாம் நீங்கள் தயங்காமல் இப்போ வந்து வாங்கிடுங்க.
இப்போ இப்போவே கூட இல்லை, மேபி இன்னும் கூட அந்த டம்ப் ஆகலாம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் போல்ஸ் பொறுத்த வரைக்கும் 45 சென்ட்ஸில். இன்னும் 50% இங்கேருந்து டம்ப் ஆகும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேபி ஒரு 25 சென்ட்டோ 25 சென்ட்டு கீழெல்லாம் நீங்கள் கொஞ்சம் போச்சுட்டானா தாராளமாக வந்து வாங்கலாம். ஸோ இதுதான் என்னோட ஐடியா இப்போ பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் நீங்கள் சார்ட் எடுத்து பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணி வாங்கலாம்னா வேலைக்கு ஆகாது. ஏன்னா ஃபஸ்ட் பினான்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் ப்ரைஸ் அப்போ நல்ல பம்ப் இருந்தது. ஏன்னா அப்போது இந்த ட்ரெண்ட் வந்து இருந்தது. இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக அந்த ட்ரெண்டு தானே. போலோனிக்ஸில் தான் ஓரளவுக்கு இதுக்கான ஹிஸ்ட்ரி இருக்குது. பட் அதுவுமே நம்ம வந்து எதுவுமே பார்த்து வாங்குற மாதிரிலாம் அந்த அளவுக்குங்களா. ஸோ செகண்ட் என்னோடய பிக் வந்து இதுவாக வந்து இருக்குது, போல்கா ஸ்டார். ட்ரஸ்ட் ஸ்வாப்பு, பீக், டிஃபை இதெல்லாம் எனக்கு பெருசாக அந்த ஐடியா வந்து இல்லைங்க ஆனஸ்ட்டாக வந்து சொல்லணும்னா. பிஎஸ்சி பேட் பற்றி வந்து கேட்டுருக்காங்க நிறைய பேர். இந்த பிஎஸ்சி பேடு, ட்ரான் பேடு, அந்த இந்த பர்டிகுலர் இந்த ப்ளூ ஜில்லா பேட்ஸ் பற்றி வந்து கேட்டிருந்தாங்க. நீங்கள் எல்லாமே வந்து வாங்கினான்னு அவசியம் இல்லை, ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் பிஎஸ்சி பேட் வாங்க பாருங்கள். அதுவுமே கூட இருங்க, நான் ஃபுல்லாக சொல்லி முடிச்சிடறேன், வாங்கிடாதீங்க. ட்ரான் பேடு இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுடலாம், அதை பற்றி நம்ம இந்த இதில் வந்து பேச போகிறதில்ல. பிஎஸ்சி பேடு பொறுத்த வரைக்கும் பெருசாக இந்த எக்ஸ்சேஞ்சிலுமே வந்து இல்லைங்க, பெரிய எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே வந்து இல்லை. இவங்களோட வண்டி ஓடினதுக்கான காரணம் என்னென்னா, இவங்க சின்ன மார்க்கெட் 100K 200K அப்படின்னு போட்டுடுறது. அப்போ ஏதாவது நரேட்டிவ் மூவ் டு ஒன்னோ கேம் அதாவது ப்ளே டு ஒன்லாம் வரும்போது அதில் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் விட்டு பயங்கரமாக ஹிட் ஆச்சு இவங்களோட லான்ச் பேடு. பட் இதுக்கு மேலே இவங்களோட வண்டி ஓடுமா அப்படிங்கிற வந்து தெரியல. ஸோ அதனால் நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்க. உங்கள்கிட்ட நிறைய மணி, சஃபிஷியண்ட்டான மணி அப்படிங்கிற வந்து இருக்குன்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராக தான் எடுங்க. பட் நான் உங்கள் கூட சேர்ந்து இந்த வாட்டி பை பண்ண போகிறதில்ல. என்னோட பெட்டு டாவ் மேக்கரும் போல்கா ஸ்டார்டரோடு நின்றுடுச்சு. பிஎஸ்சி பேட் பொறுத்த வரைக்கும் நான் இப்போ வந்து வாங்கலைங்க. ஓகே, எனக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் மேபி இன்னமும் வந்து ஒரு 10 சென்ட்டு கீழெல்லாம் வந்து போகும்போது நீங்கள் வந்து ஒரு 2000 டோக்கனோ 5000 டோக்கனோ வந்து வாங்க வந்து பாருங்கள். ஸோ 5000 டோக்கன்னா $600 பக்கம் வந்து வருது. மேபி கம்மி பண்ணிக்கோங்க உங்களோட பெட்டை. என்னை பொறுத்த வரைக்கும் 2500 அதுவே போதும். ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கான ப்ளே தான் இந்த பிஎஸ்சி பேட் பொறுத்த வரைக்கும். எந்த அளவுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு தெரியல. பட் இந்த போல்கா ஸ்டார்டர், டாவ் மேக்கர்லாம் வந்து நல்ல டைப்ஸ் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேமிஃபை வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராப்பராக வந்து இருக்கும் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு இந்த பிளேட்டோ ஒன்று, இந்த மெட்டாவர்ஸ்லலாம் ரொம்பவே நம்பிக்கை வந்து இருக்குது. அது இன்னமும் வந்து பெரிய லெவலில் அதோட பீக் வந்து அடையலை. இன்னும் அதுக்கான ரூம் டு க்ரோ அப்படிங்கிற பெரிய லெவலில் இருக்குது. நிறைய பேர் மெட்டாவர்ஸ்குள்ளெலாம் வந்துட்டு வந்துருக்காங்க. ஸோ பெரிய பெரிய ஜெயின்ஸ் வந்து உள்ளே என்டர் ஆகிறனால கேமிஃபை வந்து ப்ராப்பரான ஒரு லான்ச் பேடாக இது வரைக்கும் வந்து இருந்துட்டு வந்துருந்தாங்க. ஸோ அதுலேயுமே லிமிட்டேஷன், டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸில் வந்து பார்க்கும்போது. அதை பற்றி கொஞ்சம் டீப்பராகவே நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேனே. ஸோ கேமிஃபை நம்ம அதோட மார்க்கெட் கேப் அதெல்லாம் வந்து பார்ப்போம். ஸோ இது காயின் கேட்கல பெரிய டீட்டெயில்ஸ் இல்லை. இப்போதைக்கு 9 பில்லியன் வரைக்கும் வந்து இருக்குது. எஃப்டிவி வந்து பார்த்திங்கன்னா 140, அதாவது டோட்டலாக இருக்க எல்லா டோக்கன்ஸ்க்கும் இந்த ப்ரைஸில் வந்து அன்லாக் ஆச்சுட்டானா இந்த அளவுக்கு வந்து வேல்யூவேஷன் வந்து இருக்கும். ஓகேங்களா. வால்யூமும் ஏதோ வந்து இருக்குதுங்க, 250K வால்யூம் வந்து. ஸோ இப்போது இன்னும் ஃபர்தராக டம்பாக நிறைய ப்ராபபிலிட்டிஸ் வந்து இருக்குது. $5 இல்லை ஈஸியாக போக சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதோட டயர் சிஸ்டம்லாம் வந்து சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இவங்களோட இன்வெஸ்டர்ஸ் வந்து நல்லா வந்திருக்காங்கங்க. அனிமோக்காலாம் வந்து கேமிங் இன்வெஸ்டர்ஸ், அவங்களாம் வந்து கேமிங் ஸ்பேஸோட மேஜரான ஒரு இன்வெஸ்டர். அவங்க வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே, இவங்க லான்ச் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே நல்லா வந்து போச்சு. ஸோ அப்படி இருக்கனால எனக்கு கேமிஃபைல கொஞ்சம் நம்பிக்கை வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ இவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ டோக்கன்ஸ் வந்து வச்சுருக்கணும் இவங்களோட இதுலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா மினிமம் 20 டோக்கன்னா ஒரு $150 அந்த மாதிரி வந்து வரும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு $5 வருமா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு $100 தான் ஆகும். எலைட் வந்து போனோன்னா 100 டோக்கன் வந்து வேணும். சப்போஸ் $5 வந்து போச்சுன்னா $500 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அப்போல்லாம் $5 வந்து போச்சுடான்னா $5 கீழே மறக்காமல் வந்து வாங்குங்க. நானும் வாங்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ வாங்குறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் வந்து இருக்குது உண்மையாக சொல்லணும்னா. ஏன்னா இன்னமும் வந்து மார்க்கெட் டவுன் சைடு வந்து போகும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்டேஷனாக வந்து இருந்துட்டு வந்திருக்கனால மேபி டாவ் மேக்கர், போல்கா ஸ்டார்டர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறதா இருந்தால் இதை வந்து கை வைக்கலாம். அதுக்கப்புறம் போல்கா ஃபவுண்ட்ரி, பூல்ஸ் இதிலலாம் வந்து எனக்கு இப்போதைக்கு வந்து ஐடியா வந்து இல்லைங்க. டவுன் த லைன் போக எல்லாமே வந்து குப்பை மாதிரி வந்து போயிட்டுருக்குது. மெயினாக
எனக்கு இந்த லான்ச்பேட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனான ஒரு ஐடியா வந்து சொல்லணும்னா, இப்போ கேமிஃபை அது வந்து ஒரு பெரிய நரேட்டிவ் ஓப்பனிங் வந்து இருக்குது. நிறைய கேம் ப்ராஜெக்ட்ஸு அதோட எவல்யூஷன் பெருசாக வந்துருக்கும் மெட்டாவர்ஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த போல்கா ஸ்டார்டர் டாம் மேக்கர் வந்து எல்லா செயின்ஸில் வரக்கூட ப்ராஜெக்ட்ஸும் வந்து இன்குபேட் பண்ணுறாங்க. இப்போது நான் வந்து நியரில் வர ப்ராஜெக்ட்ஸ்னால் நியர் பிளாக் செயினில் வரதோ இல்லை எத்தேரியமோ பினான்ஸ் ஸ்மார்ட் செயினோ இது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வந்து இல்லை. பட் சிலதெல்லாம் வந்து இருக்குது பாருங்களேன், ஸ்பெசிஃபிக்காக வந்துருக்கும். எத்து பேடு, கேசிசி பேடு, அப்புறம் இந்த பல்ஸ் பேடு, நியர் பேடு, ஃபேந்தம் ஸ்டார்டரு. ஸோ இந்த பர்டிகுலர் செயினில் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் இன்குபேட் பண்ணாங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. ஏன்னா எத்தனை நாள் தான் அந்த பர்டிகுலர் செயினில் இருக்குது, அந்த பர்டிகுலர் செயின் வந்து ட்ரெண்டிங் போனால் மட்டும்தான் அது வந்து ட்ரெண்டிங்காக வந்து இருக்குமே தவிர மற்றபடி அது அந்தளவுக்கு ட்ரெண்டிங்காக வந்து இருக்காது. ஸோ எனக்கு லான்ச் பேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட்ஸ் தாங்க நான் வந்து என்னோடய கண் வந்து வச்சுருக்கேன். அதை தாண்டி மற்றதில் வேறு எதுவுமே வந்து இல்லை. ஸோ போல்கா ஃபவுண்ட்ரியும் கேமிஃபைலையும் வச்சுருக்கிறது ரெண்டுமே ஒன்று தான். ஸோ போல்கா ஃபவுண்ட்ரி எனக்கு இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை இப்போதைக்கு நெக்லெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்னென்ன டாபிக்ஸ் பற்றி உங்களுக்கு இந்த மாதிரி டீப்பராக அனலைஸ் பண்ணி இந்த நரேட்டிவ் பற்றி போடுங்க. இந்த பிளாக் செயின் ப்ராஜெக்ட்ஸ் எது டாப் 10 இந்த மாதிரிலாம் வந்து எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அதெல்லாம் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவே ஆல்ரெடி வீடியோ பெருசாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னெல்லாம் சஜஷன்ஸ் இருக்கோ எல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ வந்து போடுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவில் எவ்வளோ தான் கைஸ், இந்த 3 ப்ராஜெக்ட்ஸ்லேயும் வந்து தான் இதில் வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்குள்ளே வந்து வருது. See you guys tomorrow with another video. Until then, CK is signing off. Bye bye.